வணக்கம். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் எப்படின்னா, சித்தர்களை பற்றிய நிகழ்ச்சிகளை நம்ம ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் பத்தி நம்ம பேசலாம். இந்த சித்தர்கள்லாம் லைவா வருவாங்களா? லைவா நம்ம பார்க்க முடியுமா? அவங்க லைவா கூட நம்ம பேசுவாங்களா? அதாவது அதுக்கு சாட்சி யாராவது இருப்பாங்களா? அதாவது இப்போ நம்ம 2, 3 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 2, 3 பேருக்குமே தெரியிற மாரி யாரோ ஒருத்தர் பேசுவாங்களா? இத பத்தி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இன்னைக்கு பேசலாம். அதாவது இது இது என்னன்னா, பல வருடங்களுக்கு முன்பாக, பல வருடங்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் 15 வருடங்கள், 10 வருடங்களுக்கு மேல இருக்கும். அப்போ பல வருடங்களுக்கு சிறு வயதுக்கு அப்புறம் நான் அந்த வடலூர் வடலூர்ல இருக்கிற வள்ளலார் சபையில அந்த அந்த கோயில் இருக்கு இல்லையா? அந்த கோயில்ல முதல்ல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சிறு வயதில் போனது தான். அப்போவெல்லாம் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறமேட்டா என்னுடைய நண்பர் மூலயமா நானும் அவரும் போகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா, அப்போ நான் ஒரு ஆன்மீகத்தில் தெளிவில்லாத காலம். அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாட்டு நம்ம அந்த திரை நீக்கிட்டு அந்த ஜோதி தரிசனம் காட்டுவாங்க இல்லையா? அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஜோதி தரிசனத்தை அவங்க ஆர்த்தி காட்டுறாங்க. நாங்கள் பார்த்துட்டு நம்ம கோயில்களில் வணங்குவோம் இல்லையா? அப்படியே இப்படி வணங்கி அப்படியே உருண்டு கிருண்டு அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேண்டுதலை அந்த மாதிரி அங்கே வணங்கிட்டு நானும் அவரும் என்ன பண்ணுறோம், அந்த பிரகாரத்தை சுற்றி வரும். அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒருத்தர் முக்காடு போட்டு உட்கார்ந்துருந்தார். முக்காடு போட்டு உட்காந்துருந்தார். அதாவது என்னென்னா, அவர் ஒரு வெள்ளை வேட்டி கட்டியிருந்தார். அந்த வெள்ளை வேட்டி மாதிரியே ஒரு பெரிய துண்டை தலை மேலே முக்காடு மாதிரி போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அப்போ அவருக்கு வயது ஒரு 45லேருந்து 50 வயசு இருக்கும். சரியா? அவருக்கு கொஞ்சம் தாடி இருக்குது. கொஞ்சம் தாடினா அப்படியே பெருசாலாம் இல்லை. நம்ம ஒரு 30 நாள் 20 நாள் தாடி இருந்தால் அப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது அந்த தாடி. நாங்கள் 2 பேரும் அவரை கிராஸ் பண்ணுறோம். அவர் எங்கள் 2 பேரை மட்டும் கூப்பிட்றாரு. அதாவது என்னென்னா, எவ்வளோ பேர் அங்கே போயின்னு இருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் அந்த கோயிலை சுற்றி இருக்கிறாங்க. அது அந்த மதியான வேலை, அதாவது உணவு கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உணவு கொடுக்க போகிற அந்த வேலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஏதோ ஒருத்தர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு கிட்டக்க போய் என்னங்க ஐயா அப்படின்னு கேட்குறோம். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாகாதவனே சன்மார்க்கி, சாகாதவனே சன்மார்க்கி, மற்றவர்கள் எல்லாம் துன்மார்க்கி அப்படின்னார். நம்மளுக்கு ஒன்றும் புரியல, இன்னும் சாகாதவர்ன்றாரு. இப்போல்லாம் நம்ம அந்த காலத்தில் ஆன்மீகத்தினுடைய துவக்கத்தில் இருந்த காலம் அது. முழுமையாக அதை பற்றிலாம் தெரியாது. இந்த சாகா நிலை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. சாகாமலாம் மனுஷன் இருப்பானா அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு நம்பிக்கை கூட கிடையாது. அப்போ அவர் அதை சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இங்கே நிறைய திருடங்க இருக்கிறானுங்க, அவனுங்கெல்லாம் நம்பிடாத அப்படின்னாரு. சரிப்பா, ஏதோ அவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நாங்கள் சரிங்க ஐயா அப்படின்ட்டு நாங்கள் அவரை கடந்து வரோம்.
கடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். சரி, அவர் ஏதோ சொன்னாரே, வேறு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்றதுக்காக நாங்கள் 2 பேரும் மறுபடியும் திரும்பி அந்த இடத்துக்கே போய் பார்க்குறோம், அவர் இருக்கிறாரா அப்படின்னு. அது எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2, 3 நிமிடங்கள் கூட இருக்காது. போன கொஞ்சம் தூரத்துலேயே திரும்பி வந்துடுறோம். அந்த பிரகாரத்தை சுற்றி வரக்கூடிய இடத்தாண்ட வந்து அங்கே திரும்பி வந்துடும். திரும்பி வந்து போய் பார்க்குறோம், அந்த இடத்துல அவர் இல்லை. எங்கடா போனார்? அதுக்குள்ளே எங்கேயாவது போயிருக்க முடியுமா? என்ன சிவரகிரி குச்சா போயிருப்பார் அவர். வந்திருந்தா இதே வழியாக தான் அவரும் வந்திருக்கணும். நாங்கள் வர வழியாக தான் பின்னாடி வந்திருக்கணும். அப்படியும் இல்லை. ஆனால் அவர் எங்கே போனார், எது போனாருன்ற விஷயத்த கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எங்கேயாவது சாப்பாட்டில் உட்காந்துருக்காரா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பாடுல நின்றுட்டு இருக்கிற க்யூவு, உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்கள் எல்லாரையும் போய் தேடுறோம், அங்கே எங்கேயாவது இருக்காரா அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயுமே எங்களால் அவரை பார்க்க முடியல. கடைசி வரைக்கும் அவரை பார்க்கவே முடியல. வந்தது யார் என்பதை வந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது வந்து ஆனால் அவர் சொன்ன உண்மை புரிஞ்சிச்சு. உண்மை வந்து புரிஞ்சிச்சு. அது புரியறதுக்கு பல ஆண்டு காலங்கள் இருந்து அது அனுபவமாக நம்ம அனுபவித்த பிறகு தான் அது வந்து புரிஞ்சுது. அது வரைக்கும் அது புரியல, அதை பற்றி கூட யோசிக்கல. ஆனால் அருமையாக அதை வந்து புரிந்தது, நன்றாக புரிந்தது. ஸோ சன்மார்கி அப்படின்றது வந்து சாகாதவனே சன்மார்கி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னது வந்து அப்படியே நெத்தி பொட்டல் அடித்தா மாதிரி ஒரு பெரிய வேத வாக்காக எங்களுடைய காதில் விழுந்தது. அது இன்றைக்கி எனக்கு மறக்கலை. அவருடைய குரல்லேருந்து எனக்கு நல்லா கேட்குது. இன்னும் அந்த குரலை ஞாபகத்தில் வச்சுருக்கேன். நான் அந்த முகத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். அந்த முக்காடு போட்டதையும் நான் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடலூரில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்ததுங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது ஒரு யதார்த்தமான விஷயங்க, இதை போய் ஏங்க பெருசாக பேசுகிறீங்கன்னு சொல்லலாம். இல்லை சில பேர் வந்து ஆஹா ஓஹோ அவர் பார்த்தங்க அப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லலாம். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அப்பப்போ வந்து நடந்திருக்கு. இப்போ நான் மட்டும் பார்க்கல, அதை என் கூட வந்த நண்பரும் இன்றைக்கி அது சாட்சியாக தான் இருக்கிறார். அவருக்கும் அது நல்லா தெரியும், அது நடந்த விஷயத்த. சரியா? ஸோ இந்த மாதிரி சித்தர்கள் வந்து எல்லா ரூபத்துலேயும் வந்து நம்ம கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுது. சூட்சமமாக மட்டும் இல்லை, சாதாரணமாக ரூபமாகவே வந்து அவங்க வந்து நம்ம கூட வந்து பேசுகிறது வந்து நடக்கும் அப்படின்றது இந்த ஒரு நிகழ்ச்சி மூலிமா தெரிஞ்சுது. மறுபடியும் அடுத்த பதிவு போடலாம். நன்றி.